வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறித்த சரியானவை அல்லது கூற்றை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பு சரியல்ல. ஏனெனில் கிரிப்ஸ் மிஷன் இந்திய தலைவரிடமிருந்து ஆதரவை பெறுவதில் தோல்வி அடைந்தது. இதனால் சுதந்திரத்திற்கான கோரிக்கைகள் மேலும் அதிகரித்தன மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடக்கம் வழிவகுத்தது. இதுக்கான விடை பி. கிரிப்ஸ் மிஷன் இந்திய தலைவரிடமிருந்து ஆதரவை பெற்றதால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நிறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது கண்டிக்கப்பட்டது அல்லது போராட்ட வடிவம் எது? தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது கள்ளுக்கடைகளை முற்றுகையிடுதல், அரசு கட்டடங்களை எரித்தல் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை துண்டித்தல் போன்ற போராட்டங்கள் இடம்பெற்றன. அமைதியான பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்துதல் முக்கியமான போராட்ட வடிவமாக குறிப்பிடப்படவில்லை. இதற்கான விடை பி. அமைதியான பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துதல். இந்த தீவுகளில் எது தமிழ்நாடு கடற்கரைக்கு மிக அருகில் உள்ளது? கட்டுப்பள்ளி தீவு தமிழ்நாடு கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு தீவாகும். இது சென்னை நகருக்கு அருகிலும் அமைந்துள்ளது மற்றும் தமிழ்நாடு கடற்கரைக்கு மிக அருகில் உள்ளது. விடை சி. கட்டுப்பள்ளி தீவு. கூற்று ஏ. தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் முக்கிய பங்கேற்பு காணப்பட்டது. காரணம் ஆர். இந்த இயக்கம் அமைதியானது மற்றும் அரசு அலுவலகங்களை எரிதல் மற்றும் ரயில்வே நிலையங்களை சேதப்படுத்தல் போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடவில்லை. கூற்று ஏ சரியானது. ஏனெனில் தமிழ்நாட்டில் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றனர். ஆனால் காரணம் ஆர் தவறானது. ஏனெனில் இந்த இயக்கத்தில் அரசு அலுவலகங்கள் எரித்தல், ரயில் நிலையங்கள் சேதப்படுத்தல் போன்ற வன்முறைகள் இடம்பெற்றன. இதற்கான விடை சி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இந்தியாவில் நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணங்களில் அல்லாதது எது? சட்ட மறுப்பு இயக்கம் சைமன் கமிஷன் புறக்கணித்தல் மற்றும் நேரு அறிக்கை தொடர்பான ஏமாற்றம் போன்ற காரணங்களால் தொடங்கப்பட்டது. 1929 டிசம்பர் 31 நடைபெற்ற லாகூர் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது இயக்கத்தின் காரணமாக அல்ல, அறிவிப்பாக இருந்தது. இதற்கான விடை சி. லாகூர் மாநாட்டின் அறிவிப்பு. இவனவற்றுள் எது பென்சிலின் செயல்பாட்டை பாதிக்காது? பென்சிலின்கள் வெப்பம், சிஸ்டின், சோடியம் ஹைட்ராக்சைடு, பெனிசிலினஸ் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆகியவற்றால் செயலிழக்கின்றன. உமிழ்நீர் அல்லது பித்த நீரின் செயல்பாட்டால் இவை பாதிக்கப்படவில்லை. இதற்கான விடை ஏ. பித்த நீர்.